வணக்கம். இன்றைக்கி நம்ம சேலம் தட்டு வடை செட்டு தான் பார்க்க போகிறோம். வீட்டிலையே தட்டை முறுக்கு செஞ்சு அதுக்கப்புறம் அது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். இதுக்கு 4 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். முதல்ல சளிச்சு எடுத்துட்டு 1/2 டம்ளர் வெள்ளை உளுந்தம் பருப்பு நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி 1/2 டம்ளர் இப்போ ஒட்டுக்கடலை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டையும் போட்டு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இருக்குங்க. வீட்டில் செஞ்சோம்னா கூட இருக்கும். வெளியே வாங்கினோம்னா அளவாக சாப்பிட முடியும். இப்போ இதுக்கு காரத்துக்கு ஒரு 5 சிவப்பு மிளகாயும் பூண்டு போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் 1க்கு 2 நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சு அதையும் போட்டுக்கலாம். வீட்டில் செஞ்சோம்னா தட்டு அடை செஞ்சு நம்ம செட்டு சாப்பிட்றப்ப கூட 2 சாப்பிட்லாம். எள்ளு 1/2 டீஸ்பூனும் வெண்ணெயும் போட்டுக்கலாம். தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் இல்லாமல் எல்லா பக்கமும் நல்லா தண்ணி முதல்ல வெண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு இது எல்லாமே சேர்கிற மாதிரி. அப்புறம் உப்பு தண்ணியை ஊற்றி பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கியும் நம்ம சேலம் தட்டு அடை செட்டு சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் செஞ்சோம்னா கூட 2 சாப்பிட்லாம். அதுக்காக வீட்டில் செஞ்சு நம்ம செய்யலாம்னு தட்டழியும் செஞ்சு செய்ய போகிறேன். அவ்வளோதாங்க. மாவு பிசைஞ்சாச்சு. இது பேப்பரோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அது மேலே வச்சு நல்லா சப்பாத்தி பெரிய சப்பாத்தி போல் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு முதல்ல உப்பாமல் ஸ்போர்க்கில் குத்தி எடுத்துக்கலாம். நம்ம எந்த சைஸ் மூடி இருக்கோ அந்த சைஸ் மூடி சின்ன பெருசு எது வேணாலும் வச்சுக்கலாம். இது ஒன்று வைக்கலாம். இதை விட சின்ன சைஸ் கூடனாலும் வச்சுக்கலாம். எந்த சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம். மாவு ஓரத்தில் உள்ள மாவெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு அடுத்ததுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். எடுத்தாச்சு பாருங்கள். எண்ணெயில் போட்டாச்சு. திருப்பி விட்டு வெந்ததுக்கப்புறம் எடுக்க வேண்டியதான். இப்போ நல்லா வெந்துருச்சு. சத்தம் கேட்குது. நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான தட்டை முறுக்கு ரெடி பண்ணிட்டோம். இது வெள்ளைப்பூண்டை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஹைலைட்னு பார்த்தோம்னா இது தாங்க மெயின். இதில் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்குங்க. தேங்காய் எண்ணெய் பச்சை தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே இதை பண்ணி வச்சுருங்க. சாப்பிட்றப்ப வாயில் கடிபடுறப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்கு பச்சை க்ரீன் சட்னி நம்ம செய்யணும். அதுக்கு 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, புதினா, கொத்தமல்லி தழை 2ஐயும் போட்டிருக்கேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். நல்லாயிருக்கும். காரம் புளிப்பு உப்பு எல்லாமே இருக்கும். அரைச்சி எடுத்தாச்சு. க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு சிவப்பு ரெட் சட்னி செய்யணும்ல, அதுக்காக கடலைப்பருப்பு 4 வெள்ளைப்பூண்டு, சிவப்பு மிளகாய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி லேசாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரெட் சட்னி ரெடி ஆயிரும். இதுக்கு ஆற வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. ரெட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான இது பாருங்கள், பீட்ரூட்டு, கேரட்டு, மாங்காய், வெள்ளரிக்காய், கொத்தமல்லி கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு கிண்ணத்தில் நம்ம சேர்த்து வச்சு காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாங்காய் போடுறது நல்லா புளிப்பாக இருக்கும். வெள்ளரிக்காய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி தழை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு தட்டை எடையை எடுத்துகிட்டு அதில் ரெட் சட்னி ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு அப்புறம் நம்ம கலக்கி வச்ச காய்கறி எல்லாம் வைக்கலாம். ஒன்றா வைக்கலாம். வெங்காயம், மாங்காய், வெள்ளரிக்காய், இன்னும் வேணுங்கிறதுக்காக நமக்கு வேணும் போட்டுக்கலாம். கடைசியாக நான் சொன்ன அந்த வெள்ளைப்பூண்டு வச்சுருக்கோம்ல அதை மேலே வச்சுட்டு இன்னொரு தட்டடையில் க்ரீன் சட்னியை அப்படியே தடவி வச்சுட்டு கொத்தமல்லி தழை மேலே வச்சுக்கலாம். இது மேலே தூக்கி அதை வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான். அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு இன்னொன்று கேட்குற அளவுக்கு இருக்கும். வீட்டிலேயே சூப்பராக நம்ம சேலம் தட்டு அடை நம்ம செஞ்சுட்டோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அனைவருக்கும் நன்றி.